ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல இந்தியா vs ஆஸ்திரேலியா 2வது ஓடிஐ ப்ரீவியூ பண்ண போறேன். இந்த மேட்ச் அட்லைட் ஓவல்ல நடக்க போகுது. இப்போ இந்த ப்ரீவியூக்குள்ள போயிடலாம். போன மேட்ச் ப்ரீவியூல பண்ண மாதிரியே நான் இந்த வென்யூக்கும் நான் ஸ்டாட்ஸ் கொடுக்க போறேன். கடைசி 12 ஓடிஐன்னு பார்த்தோம்னா முதல் பேட்டிங் 5 ஜெயிச்சிருந்திருக்கு, ரெண்டாவது பேட்டிங் 7 ஜெயிச்சிருந்திருக்கு. Average first inning score 246, average second inning score 235, highest first inning score 369, highest chase 299 for 4. Wicket split in பார்த்தோம்னா this is where based on what I am going to say after this can be misleading. பேஸுக்கு 150 விக்கெட், ஸ்பின்னர்ஸுக்கு 18 விக்கெட். ஆனாலுமே ஐ திங்க் அந்த நடு ஓவர்ஸ்ல இந்த வென்யூல ஸ்பின்னர்ஸ் போட்டா they can make an impact. ஸோ அதை கண்டுட்டு நான் டீம் செலெக்ஷன் ரெண்டு டீமுக்கும் நான் பண்ண போறேன். இந்தியான்னு ஆரம்பிச்சோம்னா என்னோட 11 படி ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி 3, KL ராகுல் 4, ஸ்ரேயஸ் ஐயர் 5, அக்ஷர் பட்டேல் 6, நிதிஷ் குமார் ரெட்டி நம்பர் 7, one of வாஷிங்டன் சுந்தர் ஆர் பிரசித் கிருஷ்ணா at number 8, ஹர்ஷ்தீப் சிங் 9, குல்தீப் யாதவ் 10, முகமது சிராஜ் 11. இந்த மேட்சுக்கு given the spinners effect in the middle overs which is not what the stats suggest, குல்தீப் யாதவை கொண்டு வந்தே ஆனும். நான் போன மேட்ச் விளையாடாததை குறை சொல்ல மாட்டேன், நானும் போன மேட்ச் விளையாடிருக்க மாட்டேன் அந்த பர்த் கண்டிஷன்ஸ் படி. ஆனா இந்த மேட்ச்ல நான் கொண்டு வருவேன். இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி போன மேட்ச் 2 ஓவர் தான் போட்டார், நம்பர் 8ல பேட்டிங் எனக்குறாரு. இப்ப நானே சொல்றேன்னா 2 வழியா போலாம். இப்ப 3 ஃப்ரண்ட் லைன் சீமர்னு பார்த்தோம்னா ஹர்ஷ்தீப் சிங், முகமது சிராஜ். இஃப் பிரசித் கிருஷ்ணா பிளேஸ்ன்னு பார்த்தோம்னா முகமது சிராஜ் அட் டைம்ஸ் கேன் பி எக்ஸ்பென்சிவ். இங்கேயும் பவர் பிளேல பர்ச்சேஸ் ஃபார் த சீமர்ஸ்ங்கிறதுனால இஃப் முகமது சிராஜ் இஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் யூ டு நாட் ஹேவ் another front line seamer go to நினைச்சா தென் பிரசித் கிருஷ்ணா குட் பிளே. இல்லைன்னா இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி ஹர்திக் பாண்டியாவுக்கு பேக்கப்பா இருக்கணும்னா கொஞ்சம் மேலவும் பேட்டிங் இறங்கணும். he has to also bowl more. இந்த கேஸ்ல pretend if they play வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷ்தீப் சிங் 10 ஓவர், குல்தீப் யாதவ் 10 ஓவர், முகமது சிராஜ் 10 ஓவர், அக்ஷர் பட்டேலும் 10 ஓவர் போட்டுருவார். ஸோ 40 ஓவர். அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் 5, நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு 5 ஓவர் அது போட வச்சா then you can still manage. also நிதிஷ்குமார் ரெட்டிக்கு அந்த பவுலிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஏன்னா அவர் பேட்டிங் ஆல்ரவுண்டர், அவர் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டருங்கிறதுனால ஹர்திக் பாண்டியாக்கு பேக்கப்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணும். பவுலிங்கே கொடுக்காத ரொம்ப கீழே பேட்டிங் இறக்கினா ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் மச் ஆஃப் அ பாயிண்ட். ஸோ ஒன் ஆஃப் தோஸ் டூ they can select. ஆனா குல்தீப் யாதவ் இந்த மேட்சுக்கு கொண்டு வந்தே ஆகணும். நான் திருப்பியும் சொல்றேன், இந்த பேட்டிங் லைனப்பே எதனால குழப்பறான்னு எனக்கு புரியல. இப்ப அலையற கண்டிஷன்ஸ்ல KL ராகுல நம்பர் 4க்கு பின்னாடி அமிச்சா அது இவ்வளோ ஒரு டெக்னிக்கலி சவுண்ட் பேட்ஸ்மேன், ஒரு இன்ஃபார்ம் பேட்ஸ்மேனை போய் நம்பர் 6ல இருக்கிறது எனக்கு புரியவே இல்லை. திருப்பியும் நான் போன வீடியோல கேட்ட கேள்வியை தான் கேட்கறேன். இப்ப இந்தியா ஒரு 250 for 4, அப்பதான் ஒரு 40வது ஓவர்ல 4வது விக்கெட் பண்ணுதுன்னா KL ராகுல் பவர் ஹிட்டிங் ரோல இறக்க போறா. எனக்கு புரியவே இல்லை. இட் மச் ராதர் டேக் டைம் early on then he can continueன்னு. ஆனா ஸ்ரேயஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல் they'll be more suited to that role than KL ராகுல். ஸோ அது எனக்கு புரியவே இல்லை. நான் இந்த டீமுக்கு தான் போவேன். என்ன பண்றான்னு பார்க்கலாம். அப்புறமா ஆஸ்திரேலியா இப்ப ஒரு சில பிளேயர்ஸ் ஹவ் ரிட்டர்ன்ட். அலெக்ஸ் கேரி ஹஸ் ரிட்டர்ன்ட், ஆடம் ஜாம்பா. போன மேட்ச் கேமரன் கிரீன் ஹஸ் பின் ரூல்ட் அவுட் ஆஃப் தி சீரீஸ்னால அதுக்கப்புறமா மார்னஸ் லபுஷேனை திருப்பி கொண்டு வந்திருக்கான். இப்ப என்னோட 11 பார்த்தா நான் லபுஷேனா விளையாடுவேன். ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப அவர் ஸ்குவாட்ல முதல்ல கொண்டு வரல. மேத்யூ ஷார்ட் ஒரு மேட்ச் தான் அந்த சீரீஸ்ல விளையாடிருக்கார். உடனே மேத்யூ ஷார்ட்டை தூக்கிடுவாளான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதனாலதான் இப்போதைக்கு நான் லபுஷேனை கொண்டு வரல. அலெக்ஸ் கேரி இஸ் அ ப்ரூவன் பிளேயர். ஆனா போன மேட்ச் ஜாஷ் பிலிப்பேக்கு வாய்ப்பு கொடுத்தா அவர் நன்னாவும் விளையாடினார். ஒரு மேட்சுக்கு அப்புறமா அவரை தூக்கிடுவாளான்னு ஒரு சந்தேகமா இருக்கு. ஸோ ஹவு தே குட் கோ இஸ் மிச்சேல் மார்ஷ், டிராவிஸ் ஹெட் டு ஓப்பன், மேத்யூ ஷார்ட் 3, ஜாஷ் பிலிப்பே 4, மேத்யூ ரென்ஷா 5, கூப்பர் கான்லி நம்பர் 6, மிச்சேல் ஓவன் 7, மிச்சேல் ஸ்டார்க் 8, ஜேவியர் பார்ட்லெட் 9, அடம் ஜாம்பா 10, ஜாஷ் ஹேசல்வுட் நம்பர் 11. அப்புறம் நான் நேத்து நெலிச உக்காத்தி வச்சிருந்திருக்கேன். போன மேட்ச் 5 ஓவர் போட்டார், ஒரு விக்கெட் எடுத்தார். ஆனா இப்ப மிச்சேல் ஸ்டார்க் ட்ரெடிஷனலி ஹஸ் நாட் ஹேட் அ குட் ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் இந்தியா.
ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் பவர் பிளேல அலையுங்கும் போது அவர் அடி வாங்கினர்னா ஜாஷ் ஹேசல்வுட் ஒருத்தர் தான் இருக்கார், ஒஃபென்சிவ் சீமர். ஸோ அதனாலதான் Josh Hazelwood, Mitchell Stark, Xavier Butler can be a 3 attacking seamers. Spinners வந்து Adam Zampa, Cooper Conley, Matthew Short and Travis Head. அப்புறம் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் மார்னஸ் லபுஷேன் தான் விளையாடுவேன். மேட் ரென்ஷா போன மேட்ச் எதுங்க ரன் அடிச்சார். ஆனா இந்த மிடில் ஆர்டரை பார்த்தோன்னா ஓப்பனிங் காம்பினேஷனே கொஞ்சம் வந்து பட்டா உண்டு அந்த மாதிரி ஒரு கேஸு. அப்புறம் ஸ்டீவ் ஸ்மித் ரிட்டையர் ஆயிட்டார். ஸோ ஸ்டீவ் ஸ்மித்தும் இல்லாத மார்னஸ் லபுஷேனும் இல்லாத போனா இந்த பேட்டிங் லைனப் பார்க்கறதுக்கு வீக்கா தான் இருக்கு. ஐ நோ யூ காட் அலெக்ஸ் கேரி, ஜாஷ் இங்கிலீஷ் இஸ் நாட் பிளேயிங் இன் தி சீரீஸ், கேமரன் கிரீன் இஸ் நாட் பிளேயிங் இன் தி சீரீஸ். ஆனாலுமே மார்னஸ் லபுஷேனை இப்பயுமே வெளியில உட்காத்தி வச்சா ஐ டோன்ட் நோ ஹவு இட் வில் கோ. ஸோ இந்த 11ல ஹவு தே மே கோன்னு போந்திருக்கு. அதனால தான் ஐ நாட் இன்க்ளூடட் மார்னஸ் லபுஷேன். ஏன்னா மேத்யூ ஷாட் அண்ட் மேத்யூ ரென்ஷாக்கு இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருந்திருக்கு. நானா இருந்தேன்னா நான் வந்து மார்னஸ் லபுஷேனை தான் விளையாடுவேன். பட் இட் மே நாட் பி அ ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டின்னு தான் நான் வந்து என்னோட 11 போட்டிருக்கேன். பட் ஐ ஹவ் நாட் புட் ஹிம் இன் தி டீம். அப்புறம் 11 கம்பேரிசன் பார்த்தோம்னா இப்போ பேட்டிங் எட்ஜ் ரோஹித் சர்மா, சுப்மன் கில் ஸ்டில் எட்ஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பின் மோர் கன்சிஸ்டன்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். மிடில் ஆர்டர் வந்து ஓகே, விராட் கோலி வந்து ஹி டிட் நாட் ஸ்கோர் ரன்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் மேட்ச். ஆனாலுமே ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு. ஸோ பேட்டிங் இந்தியா டேக் த எட்ஜ். ஃபாஸ்ட் பவுலிங்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவுக்கு மிச்சல் ஸ்டார்க், ஜோஷ் ஹேசல்வுட். இந்தியா வந்து ஹர்ஷ்தீப் சிங், சிராஜ் சரியா போடுவாரா தெரியல. பிரசித் கிருஷ்ணா और ஹர்ஷித் ராணா சரியா போடுவாளா தெரியல. ஸோ ஃபாஸ்ட் bowling edge goes to Australia, but spin edge goes to Indiaங்கிறதுனால the middle overs and with the bat I think India will have advantage. So I think India will have an edge going into this match. எனக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்க. மை ஒப்பீனியன் வாட்சஸ்.